தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி வயித்துல துணியை கட்டாம இங்க மலர்கிட்டயும் வந்து பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அங்க வந்த சித்ராவுக்குமே கொஞ்சம் சந்தேகமா இருக்க ஈஸ்வரி கிட்டயும் சித்ரா சொல்றாங்க, அம்மா அந்த தமிழ்ச்செல்வி எதுக்காக மலர் பின்னாடி போய் அப்படி பம்மி நிக்கணும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா. அவ வயித்ததாம்மா மறைச்சு மறைச்சு நின்னா. நாம இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்ல, எனக்குமே நீ சொன்ன பிறகு தாண்டி ஞாபகம் வருது. நீ சொன்ன மாதிரி எதுக்காக அவ மலர் பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்கணும்? அது மட்டும் இல்லை, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கு. என்னமோ பதுங்கி பதுங்கி நிற்கிறா. எனக்கு கூட ஏதோ சந்தேகமாக தான் இருக்கு. அம்மா, நாம வேணா ஒன்று பண்ணலாம். நாம் உடனே துணி கடைக்கு போகிற மாதிரி துணியெல்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுப்போமா? ஏண்டி, அவளுக்கு எதுக்காக புடவை? அம்மா, அங்கதாம்மா ஒரு விஷயமே இருக்கு. தமிழ்ச்செல்வி மட்டும் புடவை மாற்றும்போது அவள் வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையான்னு அதை வச்சு கண்டுபிடிப்போம். ஏண்டி, எப்படி சொல்கிற? ஆமாம்மா, அவள் புடவையை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போவால, அந்த நேரமாக பார்த்து நாம தமிழ்ச்செல்வி கிட்ட போய் நாங்கள் புடவை கட்டுறோன்னு சொல்லி வம்பிழுப்போம். அந்த நேரம் அவள் வயிற்றுல என்ன தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே துரத்தணுமா அப்படின்னு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவுமே பெரிய திட்டம் போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி ஈஸ்வரியும் சித்ராவும் எல்லாருக்கும் துணியை வாங்கிட்டு வர அங்கே இருந்த எல்லாருமே சந்தோஷத்தோடு வாங்கிக்கிறாங்க. அங்கே வந்த தமிழ்ச்செல்வி கிட்டேயோ ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏமா தமிழ்ச்செல்வி, உனக்கும் தான் புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா வந்து கட்டிப்பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்லை அத்தை, அப்புறமா கட்டிக்கிறேனே. ஐயே, நான் ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, போய் முதல்ல கட்டிக்கிட்டு வா, இப்போவே எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப வம்பிழுத்து பேச, ஏண்டி தமிழ்ச்செல்வி, அதான் ஈஸ்வரி இவ்வளோ கேட்குறாளே, போய் புடவையை கட்டிக்கிட்டு வந்து அவகிட்ட காட்டு, அவள் மனசும் சந்தோஷப்படும்ல அப்படின்னு அப்பத்தாவும் சொல்ல, இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்ச்செல்வியுமே தயங்கி தயங்கி அந்த புடவையும் வாங்கிட்டு தன்னோட ரூமுக்கும் போகிறாங்க. ரூமுக்கு வந்த தமிழ்ச்செல்வி இங்கே புடவையை கழட்டி மாத்துற நேரம், அந்த நேரம் அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் வந்து கதவையும் தட்ட தமிழ்ச்செல்வி கதவையும் திறக்கிறாங்க. வந்த ஈஸ்வரி சித்ராவை பார்த்ததும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியோடு நிற்கிறத பார்த்ததும் இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, என்ன அத்தை? இல்லை தமிழ்ச்செல்வி, வாயும் வயிறுமா இருக்க, புடவை கட்ட சிரமப்படுவியேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். காட்டு, அந்த புடவையை நானே கட்டி விடுறேன் அப்படின்னு சித்ரா சொல்ல, உடனே ஈஸ்வரியுமே, ஆமாம் சித்ரா, பாவம் கர்ப்பமாக வேற இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுவா, இந்த புடவையை வாங்கி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே அந்த புடவையை எடுத்து கொடுக்க, இவங்க பேசுறத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த இங்கே தமிழ்ச்செல்வியோ, ஐயோயோ, இப்போ மட்டும் இவங்க என்னோட புடவையை கழட்டினாங்கன்னா கண்டிப்பாக நான் கட்டியிருக்க துணி மூட்டை விழுந்துடும், அதுக்கப்புறம் நான் மாட்டிப்பனே, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. என்ன தமிழ்ச்செல்வி, அப்படியே தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டு இருக்க? நாம பொம்பளைங்க தானே, பொம்பளைங்களுக்குள்ள என்ன இருக்கு, இங்க என்ன ஆம்பளைங்களா இருக்காங்க? காட்டு, புடவைய நான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ராவோ புடவைய வம்பிழுத்து புடவைய அப்படியே பிடிச்சி இழுக்க, அந்த நேரம் வயிற்றுல கட்டியிருந்த துணி மூட்டையோ கீழே விழுந்துடுது. அந்த துணி மூட்டையை பார்த்ததும் இங்க ஈஸ்வரிக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சியாகி, என்ன தமிழ்ச்செல்வி, உன் வயிற்றுல இருந்து துணி விழுது? அம்மா, இது உனக்கு புரியலையா? இங்க பாரு, இவ கர்ப்பமாவே இல்லை, இவ வயிற்றுல எத்தனை நாளாக துணி மூட்டையை கட்டி நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கா. நம்மளை மட்டும் இல்லைம்மா, சேதுவையும் சேர்த்து. பாவம், நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே இவளுக்கு குழந்தை பிறக்கும், இவ கர்ப்பஸ்திரின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவ நடத்திக்கிட்டு இருக்க நாடகம் நமக்கு மட்டும்தான் இப்போ தெரிஞ்சிருக்கு. என்ன தமிழ்ச்செல்வி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் மாறி மாறி ரொம்ப கோபத்தோட கேட்க, உடனே அங்கே தமிழ்ச்செல்வியோ, ஐயோ அத்தை, மன்னிச்சிருங்க, எல்லாமே எங்கள் வீட்டில் என் அப்பா அம்மா பண்ணது தான், வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்ப படபடப்போட பயத்தோட சொல்ல, உடனே அங்கே இருந்த சித்ராவோ, என்னது, இந்த விஷயத்த எங்களையும் உடந்தைய போக சொல்றியா? இதுக்கு வேற ஆளை பாரு. அம்மா, பாத்தியாம்மா, இவளை பார்க்கும்போது எனக்கே அப்படியே அதிர்ச்சியாக இருக்கு. ஆமாண்டி, என்னடி இப்படி ஒரு காரியத்தை இவ பண்ணி வச்சிருக்கா? அது மட்டும் இல்லை, இவ கூட மோகனாக்காவும் சேர்ந்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அங்கே கூட ஸ்கேனை கூட எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்கடி. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே அதிர்ச்சியாக இருக்குடி. இப்போ என்ன பண்ணுறது? இல்லை, நீ வா,
இப்போவே போய் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லுவோம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட ஈஸ்வரி சொல்ல, வேணாம் வேணாம் அத்தை, உங்கள் காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் எங்கேயும் வரமாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா அம்மா தான். அன்னைக்கு ராஜாங்க மாமாவை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது நான் தான்னு சேது மாமாவுக்கு தெரிஞ்சப்ப என்ன அவர் அடித்து வீட்டை விட்டு துரத்தலான்னு இருக்கும்போது தான் என் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. அதை மறைக்கிறதுக்காக தான் நீங்கள் எல்லாரும் என் வயிற்றுல வயிறு பெருசாகலையே, குழந்தை வளரலையோ அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க வச்சு தான் எங்கள் வீட்டில் என் அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி துணி மூட்டையை என் வயிற்றுல கட்டி அனுப்புனாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்தது. நான் சொல்லலை சித்ரா, அன்னைக்கு அந்த செல்ல பாண்டியும் வசந்தியும் அவசர அவசரமாக வந்து இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே. அது மட்டும் இல்லை, இத்தனை நாள் வளராத வயிறு திடீர்னு என்னடா இது ஒரு வாரத்தில் வளர்ந்துருக்கேனே பாரு. நான் சொன்ன போதெல்லாம் நீ நம்பலல, இப்போ பாரு வயிற்றுல துணி மூட்டையை கட்டி வச்சிருக்கா. இவளை என்னதான் பண்ணுறது? ஆமாம்மா, இவ பயங்கரமான ஆளு தான். நாம கூட ஊம குசுமன் தான் நினச்சோம். கடைசியில் எப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா பாரு. ஏய், அன்னைக்கு உன்கிட்ட பணம் கேட்கும்போது என்ன கேட்ட? கேள்வியெல்லாம் கேட்டல, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. இன்னொரு பக்கம் இங்கே மோகனாவுக்கோ என்ன இது, தமிழ்ச்செல்வி புடவை கட்டுறன்னு போனா, கூடவே இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் போனாங்க. மேலே என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இப்போவே மேலே போவோம், தேவையில்லாத வம்பு ஏதாவது இழுத்து வைப்பாளுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்ட மோகனா நேரா இங்க தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கும் வராங்க. மோகனாவோ கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர்றத பார்த்ததும் இங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, வாங்கக்கா, எங்க உங்க மருமக புடவை கட்ட முடியாதோ, கர்ப்பமா இருக்காளோன்னு யோசிச்சுக்கிட்டே ரொம்ப பயந்துக்கிட்டு மேலே வந்தீங்களாக்கும். பாவம் கர்ப்பமா இருக்கா, இந்த துணி மூட்டையை எடுத்து வயிற்றுல கட்டிக்க சொல்லுங்க அப்படின்னு ஈஸ்வரி உண்மையை கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் மோகனா கிட்ட சொல்ல, இங்க மோகனாவுக்குமே அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, இவளுங்களுக்கு உண்மை எப்படி தெரிஞ்சுது? என்ன தமிழ்ச்செல்வி, நீ ஒழுங்கா உஷாரா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு கண்ணாலேயே இங்க தமிழ்ச்செல்விக்கு சைகை காட்ட, நான் என்ன பண்ணட்டும், என் பின்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு இங்க தமிழ்ச்செல்வியுமே கண்ணால சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க சித்ராவோ, என்ன பெரியம்மா இதெல்லாம், இவ இவ்வளோ பெரிய திருட்டு வேலை பண்ணியிருக்கா, இவளுக்கு நீங்க சப்போர்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போயிருந்தப்ப கூட இவ வயிற்றுல குழந்தை இருக்குன்னு அந்த டாக்டரும் ஸ்கேனை காட்டியிருக்காங்க. அப்போ அந்த டாக்டரை நீங்க ஏமாத்துனீங்களா? ஐயோ ஈஸ்வரி, சித்ரா, ரெண்டு பேரும் கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத மட்டும் அமைதியா கேளுங்க. தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்ற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். பாவம், அவளே இப்பதான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்தில் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அவள் வயிற்றுல குழந்தை இல்லை, அவள் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அது மட்டும் இல்லை, சேது அவள் வயிற்றுல குழந்தை வளருது, அதுவும் பொம்பளை குழந்தை வளருதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால தான் நானும் இது வரைக்கும் யார்கிட்டேயும் சொல்லாமல் இந்த உண்மையை மறைச்சிட்டேன். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? ஓ, அப்போது இந்த தமிழ்ச்செல்விக்கு மட்டும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. இதுவே என் புள்ள போஸு இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை தோட்டத்தில் தங்க வச்சிருக்கீங்க. இவளுக்கு ஒரு நியாயம், என் பையனுக்கு ஒரு நியாயம். இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். இல்லை, நான் இதை சும்மாவே விட மாட்டேன். இப்போவே போய் எல்லார்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே சித்ராவோ, ஆமாம்மா, இது நாம் சும்மாவே விடக்கூடாது, நீ வா நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழைச்சிக்கிட்டு சித்ராவும் வெளியே வர அந்த நேரம் சேதுவுமே உள்ளே வராரு. ஐயோயோ, மாமா வேற வந்துட்டாரு அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்ப பதட்டத்தோடு நின்றுக்கிட்டு இருக்க. வாப்பா வாப்பா சேது, என்ன உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளே, அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தியாக்கும். உடனே சேது இருந்துக்கிட்டு, என்ன சித்தி, நீங்கள் ஏதோ கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கு, தமிழ்ச்செல்வி ஏதாவது தப்பு பண்ணாளா? இல்லைப்பா, உன் தமிழ்ச்செல்வி ரொம்ப உத்தமிதான். இந்தா அவ வயிற்றுல இருந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி மூட்டையை எடுத்து சேதுவோட கையில் கொடுத்ததும், என்ன சித்தி இது, ஏதோ துணி மூட்டையை என் கையில் கொடுத்து இந்தாங்கிறீங்க, அதுவும் குழந்தைங்கிறீங்க, என்னாச்சு? ஏன்பா சேது, நீ அப்பாவியா இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவா? உன்னையே ஏமாத்திருக்கா உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி வயிற்றுல குழந்தையே இல்லை, ஒரு நிமிஷம் உன் பொண்டாட்டியோட வயிற்றை பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதும் இங்கே சேதுவுமே தமிழ்ச்செல்வியோட வயிற்றையும் பார்க்குறாரு. அங்கே வயிற்றுல குழந்தை இல்லாததை பார்த்ததும், என்ன தமிழ் இது, சித்தி சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்போ இத்தனை நாளா என்கிட்ட நடிச்சியா? சொல்லு. அது வந்து மாமா, சேது நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் மோகனாவும் பேச, உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, அது எப்படி தமிழ்ச்செல்வி சொல்வா, அவ தான் தப்பு பண்ணி வச்சிருக்காளே, பாரு வயிற்றுல குழந்தை இல்லாமையே
குழந்தை இருக்கிறதா கர்ப்பஸ்திரீ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. தமிழ்ச்செல்வி மேல என்னதான் உனக்கு கோவம் இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு மோகனா சொல்ல, உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, நாங்க என்ன பொய்யா சொல்றோம், இல்ல இல்லாதது பொல்லாததை சொல்றோமா? நடந்த உண்மையை தானே சொன்னோம். இன்னும் கேட்டா நாங்க தமிழ்ச்செல்வி மேல சந்தேகப்பட்டு தான் துணி வாங்கிட்டு வர மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவளை புடவை கட்டவே கூட்டிட்டு வந்தோம். கடைசியில பார்த்தா இவ வயித்துல துணி மூட்டைய கட்டி வச்சிருக்கா அப்படின்னு சித்ரா சொல்ல, உடனே அங்க இருந்த சேதுவோ, இங்க என்ன நடக்குது தமிழ்ச்செல்வி? உன் வயித்துல என் குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு நான் எம்புட்டு ஆசையா இருந்தேன். கடைசியில இப்படி என் கனவுல மண்ணை வாரி போட்டுட்டியே. நீ எல்லாம் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ. மாமா, ஒரே ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க. என் அம்மா அப்பா பண்ண தப்புக்காக எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்க. அன்னைக்கு என் அப்பா அம்மா சொன்ன தப்புனால தான் இன்னைக்கு என் வயிறு வளரலன்னு கேள்வி கேட்டதுனால இப்படி ஒரு காரியத்தை எங்கள் வீட்டில் பண்ண சொல்லிட்டாங்க. நானுமே எத்தனையோ தடவை சொன்னேன், வேண்டாம் என் வீட்டில் பொய் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் என் அம்மாவும் அப்பாவும் என் காலில் விழாத குறையா என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கினதுனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண வேண்டியதாயிடுச்சு. மாமா, என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் எப்பவும் போல உங்கள் தமிழ்ச்செல்வி தான். உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கணும்னு நினச்சேன். என்னோட சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு காலில் விழாத குறையா தமிழ்ச்செல்வியோ கெஞ்சி பேச, என்ன சேது, உன் பொண்டாட்டி உன் காலில் விழுந்ததும் அப்படியே மனசு மாறியாக்கும். ஏ தமிழ்ச்செல்வி, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு என் காலில் விழுந்து கெஞ்சினா உன்னை நான் மன்னிச்சிருவனா? இப்போ இந்த நொடி இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து வெளியே விடுறாரு தமிழ்ச்செல்வியை.